ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது டியூஸ்டே மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க என்னோடய சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, வெளியவும் போகிற வேலை இருக்குங்கிறனால திடீர் சாம்பார் மாதிரி தான் வச்சுருந்தேன். அவரைக்காய் போட்டு திடீர் சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வேக வச்சு தாளித்து விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் திடீர் சாம்பார். இந்த கொத்தமல்லி எப்போவுமே எடுத்து வைப்பேன், நான் போடுறதுக்கு மறந்துடுவேன். அதனால் இன்றைக்கி மறக்கக்கூடாதுன்னு எடுத்து முன்னாடியே வச்சாச்சு. ஸோ காய் பருப்பெல்லாம் வெந்துருச்சு. சரி தாளித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா, அம்மா வீடு லீஸ்க்கு இருந்தாங்க. நான் இருக்கிறக்கு அடுத்த கட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு லீஸு டைம் முடிஞ்சது. அதனால் அடுத்தது வீடு பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அது ரொம்ப எனக்கு இதாக இருந்தது. தூரமாக இருந்துட்டால் எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பை லக் வந்து எனக்கு பக்கத்து காம்பவுண்ட்லேயே எனக்கு வீடு கிடச்சிருச்சு அம்மாவுக்கு. அதனால் சரின்ட்டு கையோட லீஸ் அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன சின்ன ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நான் பார்த்துட்ருந்தேன். அதாவது நான் கூட நின்று பார்த்துட்ருந்தேன், ஆள் வச்சு தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் 2 ஹவுஸ்கீப்பிங் லேடிஸ் வர சொல்லி வீடு நல்லா டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் 2 ஸ்பூன் ஓட்ஸு, ஒரு பனானா, ஒரு ½ கிளாஸ் மில்க்கு, லைன் டேட் சிரப் போட்டு ஷேக் அடிச்சிட்டேன். அது நான் சரி மார்னிங் அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணி நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இப்போ நான் பார்த்துருக்குற வீடு. இதுதான் அந்த வீடு. நான் இங்கே சமைச்சிட்டு வேலை முடிக்கிறக்குள்ளே அவங்க இங்கே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் போதும். பார்த்திங்கன்னா செல்ஃபெல்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஃப்ளோரு, டைல்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா வயசானவங்கள வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தரை தான். ரொம்ப நீட்டாக இருக்குது, வழுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்போவுமே நானே க்ளீன் பண்ணால் தான் பிடிக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாததுனால சரி அப்போவும் அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். சரி வெளியே கிளம்புறனால வந்ததுக்கப்புறம் வீட்டில் எந்த வேலையும் ஒரு மாதிரி பண்ணுறக்கு இதாக இருக்கும். அதனால் போகும்போதே கிச்சனில் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெசில் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் சிஸ்டரும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரேன், நம்ம 2 பேருமே போகலாம் அப்படின்னா. அதனால் சரின்ட்டு அவள் வர வரைக்கும் சரின்ட்டு நான் பையனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், விலாக் வீடியோவில் இப்போ தான் ரீசெண்டாக வாய்ஸ் கொடுக்குறேன். நான் ப்ராப்பராக கொடுக்குறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி எதாவது இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.